சங்கீத சோத்திரப்பலிகள் பாகம் 31. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தைக்காக சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருக்கும் கொடிய பலவந்தனான துன்மார்க்கனை ஒழிந்து போகச் செய்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். செம்மையான உத்தம மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்ற வார்த்தைக்காக சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதை துன்மார்க்கரின் முடிவு என்ற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்ற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இக்கட்டு காலத்தில் நீதிமான்களின் அடக்கமாயிருக்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவளை விடுவிப்பதற்காக சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை நம்பியிருக்கிறபடியால் அவளை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் எங்களை கடிந்து கொள்ளாததற்காய் சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய உக்கிரத்தில் எங்களை தண்டியாத சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரை, நீர் மறு உத்தரவு கொடுக்கிறதற்காய் சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் அறிக்கையிட செய்த சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாம் உமக்கு முன்பாய் இருக்கிறதற்காய் சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தவிப்பு உமக்கு மறைவாய் இல்லாததற்காய் சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்து நிமித்தம் விசாரப்பட செய்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கும் எங்கள் ரட்சிப்பாகிய சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் வழிகளை காக்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் எங்களுக்கு முன்பாக இருக்க மட்டும் எங்கள் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவாய் நிலையற்றவள் என்று உணரும்படி எங்கள் முடிவையும் எங்கள் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எங்களுக்கு தெரிவித்ததற்காய் சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். எங்கள் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம் என்ற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்ற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை நீரே என்ற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் மீதுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மூடனுடைய நிந்தனைக்கு எங்களை ஒப்புக்கூடாத சேனையின் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் திரியேக தேவனே, இந்த ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கும் இவ்வேளையில் இன்று நீர் தயவாய் இவைகளை அங்கீகரித்து ஏற்று ஆதரித்து உம் பரிசு நாம மகிமைக்கென்று இந்த ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கும் எங்கள் எல்லாரையும், என் முன் குறித்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உம் தயவினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் சத்தியத்தினாலும் இன்றும் என்றும் இம்மையும் மறுமையும் நீர் என்றும் எங்கள் தேவனுமாயிருந்து நாங்கள் என்றும் உம் ஜனமுமாய் நித்தியத்திற்கும் உம்மில் உம் ராஜ்யத்தில் கனம் பெற ஆசீர்வதித்தருளும். ஆம், ஆமேன், அல்லேலூயா, ஹோசன்னா.